அவன்கிட்டயே புள்ள வாங்கிட்டு வந்து என் புள்ள மேல பழி சொல்லி உன் பிள்ளைக்கு காரணம் 3 பேருடி அப்படி 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மனசாட்சியில நம்பர் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பேசுறப்போ எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு மேடம். அவங்க இடத்துக்கு நான் போனேன், அவன் இருந்த இடத்துக்கு நான் போய் தனியா அனுப்புவாங்களா அவனை? லீவு கேட்டு அக்கா வீட்டுல ஸ்டே பண்றேன்ட்டு சொல்லிட்டு போவேன் மேடம். அவன் இன்னும் திருந்தல மாமா. அது மாதிரி அப்புறம் எங்க போய் ஸ்டே பண்ணுவேன்? அவன் கூட தான் மேடம். அவர் எங்க இருக்காரு? அவர் ஆபீஸ்ல தான் மேடம். இல்ல தெரியாத மேடம். தப்பு இல்லையாமா அதெல்லாம் செய்யலாமா? அப்படி என்ன கட்டுப்பாடு இல்லாம ஒரு வாழ்க்கை? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? சொல்லுமா. அப்புறம் வந்து அந்த மாதிரி நான் கன்சீவ் ஆயிட்டேன் மேடம். கன்சீவ் ஆயிட்டேன். அந்த மாதிரி இருந்தப்போ பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கன்சீவா இருக்கக்குள்ளே எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி கல்யாணம் பேசியிருக்கோம், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வர வச்சுட்டேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அப்புறம் அவங்க கிட்ட சொன்ன இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீ ஒத்துக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேடம். ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்படியே இருந்த வயிறு வர தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் கிளம்பி வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன் மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்லாக்கு தெரியுமா எதுக்கு வந்தேன்னு சொன்னேன் அக்காட்ட? நான் சொன்னேன் மேடம். என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நான் மாசமா இருக்கேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அக்கா வீட்டுல வந்து இருக்கிறப்போ அப்பதான் சொன்னேன், நான் மட்டும் யாருன்னு மட்டும் எனக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா நானும் சேர்த்துருவேன். நீ கல்யாணம் தப்பியே நீ உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா நான் சேர்த்துருவேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க வந்து சொல்றாங்க மேடம், நீ அவன்கிட்டயே புள்ள வாங்கிட்டு வந்து என் புள்ள மேல பழி சொல்லி உன் பிள்ளைக்கு காரணம் 3 பேருடி அப்படி சொல்றாங்க மேடம். சுச்சமே இல்ல. அந்த 3 பேருக்கிட்ட நான் வாங்கல, அந்த அவங்கிட்ட தான் மேடம் வாங்கினேன். அதுக்காக தான் மேடம் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இன்னும் what to talk, no words, crying is only coming. இந்த ஊர் ஃபுல்லா என்ன அப்படிதான் மேடம், 3 பேர் இருக்காங்க சொல்றாங்க. இல்ல மேடம், நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல பெண்களை பார்த்த ஆண்கள் வந்து அந்த மாதிரி தப்பான ஒரு பழிய மத்த பெண்கள் மேல போட மாட்டாங்க. இந்த பொண்ணு யார்? இந்த பொண்ணு எங்க ஊர் பொண்ணு தான். உங்களுக்கு நீங்க அவளை பார்த்ததே இல்ல? இல்ல பாத்துருக்கேன். எங்க பாத்து? இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஆனா எனக்கு புள்ள கொடுத்ததும் தெரியாது. புள்ள கொடுத்தது இருமா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாது? தெரியும் மேடம். ப்ரூவ் பண்ணவா? நீங்க உங்க உங்க ரூம்ல கொண்டு போய் அவளை தங்க வச்சதை ப்ரூவ் பண்ணவா? விளையாடுறீங்களா? ஏய் வாய முன்னேந்து போட, ஏதா அசிமா பேச போற. மனசாட்சி இல்லாம போய் சொல்றீங்க. நான் தான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நீங்க போய் சொல்றதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்னு நான் கேட்டுட்டு இருந்தா அம்மாக்கு செல்ல புள்ள, அக்காக்கு செல்ல புள்ள, அதனால அதை மெயின்டைன் பண்ணிடலாம்னு நினைச்சீங்களா? கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, அவளும் தப்பு பண்ணிருக்கா. அவ ஜாகிரதையா இருந்திருக்கலாம். ஆனா ஆம்பளையா இருக்கிறதுனால ஒரு காரணத்தினால நீங்க தப்பிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா தப்பிக்க முடியாது. சாம்பார் ஆப்பு எனக்கு. சரியான ஆம்பளை யாரு தெரியுமா? தாம் பண்ணின தப்ப மனசால ஒத்துக்கிறதவன் தான் சரியான ஆம்பளை. பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. நீங்க அவளோட பழகல, நீங்க அவளுக்கு பணம் கொடுக்கல. நான் கொடுக்கல மேடம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவ மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. கிடையாது. அப்படியே இருந்தா அப்பயே நீ ப்ரூவ் பண்ணிக்கணும் மேடம். அப்பவே ப்ரூவ் பண்ணிருக்காருங்கிறது வேற விஷயம். அது ஏன் தேவையில்லாம இவ்வளவு பிரச்சனை பாருங்க, ப்ரூவ் அதெல்லாம் விடுங்க. பெண்கள் அப்படி கேவலமா பேசாத. பெண்ணை பத்தி பேசாத. நீங்க அவளை பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்யல. நான் செய்யல. What to talk, no words, crying is only coming. இதுக்கெல்லாம் எனக்கு டெஸ்ட் எடுத்ததா மேடம். நிச்சயமா எடுக்கலாமா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் கல்யாணம் பண்ண கூட ஒரு நாள் கூட இருந்தல மேடம். முழுக்க இவ கூட தான் மேடம் இருந்திருக்கா. அதனால இந்த இடம் சொல்லுமா, அந்த இடத்துக்கு போவோம். சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க.
தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா டெஸ்ட் எடுங்க மேடம். டெஸ்ட் எடுத்தா கிளியரா ப்ரூவ் ஆயிடுமா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். 4 பேர் சொல்றாங்க மேடம். தம்பி இன்னொரு வாட்டி 4 பேர் சொன்னீங்கன்னா எனக்கு நிஜமா கட்ட கோவம் வந்துடும். சத்தியமா அத நான் சொல்லல. கெட்ட கோவம் வந்துடும். என்ன மேடம் தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணிட்டேன்? இப்ப சொன்னல 4 பேர் அந்த பொண்ணு பீச்சுக்கு போனா தியேட்டருக்கு போனான்னு வாய் கூசாம சொல்றல. பாத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானைகன கத்திச்சாடா? ஊர்ல சொல்லாதன்னு குழந்தை மேல சத்தியம் வாங்கிட்டு நானும் சத்தியவாடு சத்தியம் வாங்கிட்டு எதுக்கு நான் சாகணும்? இப்ப நீ சொல்றியா? நீ அப்ப சொல்றது ஒழுங்கா பேசதும் புரியல. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை ஏமாத்தி அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டானா? நான் அப்பெல்லாம் சொல்ல வரேன். அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ண பொண்ணு என்ன வந்து சொல்லக்கூடாது. நிச்சயம் பண்ணாதுக்கு முன்னாடி நீ தொடலாமா அந்த பொண்ணு? நிச்சயம் பண்ணுனது தெரிஞ்சு எப்படி நான் தொடறேன்? நிச்சயம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு எப்படி தொடலாம் நீ? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு மொத்த பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு நீ ஏன் தொட்டா அவளை எட்டு எப்படி போய்? நீ பாத்தியா? அவதான் சொல்றாளே. டேய் என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான்டா இது. ஊர்ல வேற ஆம்பளே இல்ல, நீ மட்டும் தான் ஆம்பளே. அப்படி சொல்றீங்க? தப்பு பண்ணாத ஆம்பளையானா எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் இருந்தது கிடையாது. தெரியுது, நீ மூடு. இவ குழந்தைய கொடுத்துட்டு இவள இப்படி அழ வைக்கிறது அவன் நல்லா ஒரு மனுஷனா தம்பி? மனுஷனா? பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. சொல்லுங்க. இல்ல மேடம். அவன் எல்லாம் யாரு? அவன் எப்படி எல்லாம் திட்டலாம்? என்னென்ன கெட்ட வார்த்தையில திட்டலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அவங்கள சொல்ல தம்பி. இவளுக்கு குழந்தைய கொடுத்த அவனை சொல்றேன். எவனோ ஒருத்தன் கொடுத்தான்ல ஒரு கேடு கட்டவன், அவனை சொல்றேன். அண்ணே உடனே தானே. ஒரு அக்காக்கு தம்பி, அம்மாக்கு பையன். அவங்கள நினைச்சு மனசாட்சியை தொட்டு உண்மையை சொல்லுங்க. ஜோக் இல்ல இல்லையா? நான் கிடையாது. இருந்தாலும் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்துட்டு பாருங்க. அப்புறம் இப்போ உங்க மேல தப்பா பழிய போடுறாங்க. பழியாதான் போடுறாங்க. நீங்களும் அவங்கள பழகவே இல்ல. உங்களுக்குள்ள உடல் உறவே இல்ல. இல்ல மேடம். நிறைய போறான்டா. அதே தடுமாறுறீங்க இல்லன்னு சொல்ல. அது தாங்க இருக்கு. தாகம் எடுக்கும். ஏன் எடுக்காது? போய் சொல்லும் போது அப்படிதான் இருக்கும். தண்ணி கொடுங்க பாப்பா தம்பிக்கு, பாவம். சொல்லு. சிரிக்கிறான் பாத்தீங்களா? சிரிப்பா இருக்கு. வாயத்தை கிழிச்சு உட்கார்ந்துருக்கிற அந்த பொண்ணுக்கு தான் அதோட வேதனை தெரியும். அப்படிலாம் எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். கட்டாயம் சரி, வழிகாட்டாயம் அவளா வந்தா, விருப்பப்பட்டு வந்தா. சொல்லிக்கோ, தைரியமா சொல்லிக்கோ. கிடையாது மேடம். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? எதனால டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து பாருங்க. டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது ஷுவரா மாட்டதான். அது வேற, அது வேற. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. எனக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறதுக்கு எங்க மேடத்துக்கிட்ட சொன்னாலே அவங்களே எனக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. டிரைவர் கிட்ட வல்லர்கோட்டை போய் பார்க்கலாமா? ஒரு மயிரும் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் பழகி இருக்கிறது, அது நீ மறுக்கிறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஒரு நிமிஷம். அவ உன்னை கல்யாணம் பண்ண சொன்னாளா? இல்ல மேடம். இல்ல நீ அவளுக்கு தாலி கட்டலல. அவ 10 புருஷன் வச்சிருக்கான். உனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் பெருமையா? ஒரு பொண்ணை பார்த்து நீ நல்லவளா, உன்னை பத்தி ஊரெல்லாம் தெரியும் சொன்னா மிரண்டுடுவான். ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. அவ எப்படி இருக்கட்டுங்க? How does it matter to you? Don't try to play the fool with me, Nikesh.